ஈசாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி. நாகமணிந்தவனாய், பிறை சூடியவனாய், கங்கை சுமந்தவனாய், ஆதிகைலாய சிவசூட்சம நூலினை வேண்டிய நிலைக்கு அருளாற்றலோடு கொடுத்த முக்கண்ணனாய், நல்வாழ்த்துக்களை வாழை சித்தனுக்கு வழங்க வந்தமர்ந்தோம் யாம் சிவன். கண்டிருக்கின்றோம் சிவசபையின் பேராற்றலை. ஆனால் இன்றுதான் உணர வைத்திருக்கின்றோம் ஒவ்வொரு சீடர்களையும் உயர்நிலை ஆற்றல் எதுவென்பதை என்ற ஆனந்தத்தோடு அகம் ஒவ்வொருவருக்குள்ளும் அழிந்து கொண்டிருக்கின்ற நிலை கண்டு அதனை முழுவதுமாக அளிக்க சிவம் நல்வாழ்த்துக்களை வழங்குகின்ற வேளைதனில் அருள் உபதேசமதை வழங்க ஆனந்தம் கொண்டு வந்திருக்கின்றோம். ஆனந்த கூத்தாடி என்ன நடந்தது, ஏது நடந்தது, சிவசூட்சம நூலுக்குள் என்ன மாற்றம் அது நடந்தது, இவ்வாற்றல் எங்கிருந்து வந்தது, எவர் கொடுத்தார், எதனால் கொடுத்தார், என் நிலைக்காக கொடுத்தார், என் நிலையை அடைய வேண்டும் என்ற நிலைக்காக கொடுத்தோம். அந்நிலைக்கு உயர்நிலையாய் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் அருள் ஆற்றலது பெருகி நிற்க, பெருகிய நிலைதனில் உள்ளுக்குள் அருட்பிரவாக ஆற்றலாக ஒவ்வொரு சீடர்களையும் உயர்நிலை கொண்ட மாந்தர்களாக மாற்ற அருஞான உரைகளை உரைக்க யாம் சிவமே நல்லுரையாய் உரைக்கின்ற நூலில் வந்து உறைவிடம் கொண்டமர்ந்திருக்கின்றோம். உறைவிடம் கொண்டமர்ந்திருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு சீடர்களுக்குள்ளும் உறைவிடம் தேடிக் கொண்டிருக்கின்றோம் அமர்வதற்கு. அதற்கு அவர்களை தயார் செய்ய ஆதி இறை நூலில் அமர்ந்து நல் வாழ்த்துக்களை வழங்குகின்ற வேளைதனில் ஆசி உரைக்கின்றோம் சித்தனே யாம் சிவன். வாழை சித்தனாய் இவ்வையகமதில் நீர் கொண்ட நோக்கம் யுகமாற்ற நோக்கம். அவ்யுகமாற்றமது மீது நீர் பற்று கொண்டிருக்கின்றீரா, அவா கொண்டிருக்கின்றீரா என்று ஆராய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக உரைக்கின்றோம் சிவமகா வாழை சித்தனுடைய எண்ணம் இச்சிவனின் எண்ணம் என்று யாம் உரைத்து, சிவனுக்கு எவ்வாறு அவா இல்லையோ அதுபோல் சிவமகா வாழை சித்தனுக்கும் அவா அல்ல. அவ்வாறு இருக்க அவன் என்ன செய்து கொண்டிருக்கின்றான்? அவன் யுகமாற்றம் மீது பித்து பிடித்தது போல் எப்பொழுது சென்று உரைத்தாலும் யுகமாற்றம் யுகமாற்றம் என்று உரைக்கின்றானே. அப்பொழுதென்றால் அவனுக்கு யுகமாற்றம் மீது பற்றுதானே என்று ஒருபுறம் அதிமேதாவித்தனமாக சிலர் யோசித்து கொண்டிருக்க, அது முழுநிலை அல்ல என்று யாம் உரைத்து, சிவமகா வாழை சித்தன் யுகமாற்றம் மீது எவ்வித பற்றும் வைக்காது, அவன் எதன் மீதும் பற்று வைக்காது இருப்பவன் அவன் எவ்வாறு யுகமாற்றத்தின் மீது பற்று வைத்திருப்பான் என்று யாம் உரைத்து, அவனுடைய நோக்கம் என்பது அனைத்து ஜீவன்களின் மீது இரக்கம் கொண்டான், கருணை கொண்டான். அக்கருணையினால் இக்கங்கை கொண்டவனை உள்ளுக்குள் ஆழ்த்தி வைத்திருக்கின்றான். இக்கங்கை கொண்டவனாக அமர்ந்திருக்கின்றான். எனவே கங்கை சூடியவனின் அருளாற்றல் கொண்ட கங்கையை சூழ் அமர்த்தி தவம் பூண்டான். தவம் பூண்டு கொண்டும் இருக்கின்றான். இந்நிலையை எதனால் செய்தான்? ஒவ்வொரு உயிர்களும் ஒவ்வொரு ஜீவ ஜந்துக்களும் சிவநிலையை அடைய வேண்டும், அதற்கு ஒரு வழி வேண்டும் என்று அனைத்து ஜீவன்களின் மீது இரக்கம் கொண்டானல்லவா. இரக்க நிலைக்குதான் ஈசன் ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் இறங்கி வந்தோம். அதற்காக அவன் தவம் பூண்டான். இரக்க நிலை மீது அன்பு கொண்டு ஒவ்வொரு உயிர்களின் மீது இரக்கம் கொண்ட நிலையினால் அன்பு கொண்டு அந்நிலையை எவ்வாறு ஒவ்வொரு ஜீவன்களுக்கும் கொடுப்பது, ஒவ்வொரு ஜீவனையும் சிவநிலையை அடைக்க வேண்டுமென்றால் அதற்கு ஒரு வழி உபாயம் வேண்டுமே என்று தம்மை இழந்து தவம் இருந்தான். தம்மை இழந்து தவம் இருக்க, தம்மை இழந்து விட்டால் அவன் என்னவாக மாறுவான்? எண்ணாக மாறுவான், என் நிலைக்கு மாறுவான் என்ற நிலைக்கு அவன் என் நிலையில் அமர்ந்திருக்க, யாமே அவன் நிலையில் அமர்ந்திருக்க, ஒவ்வொரு ஜீவன்களின் மீது இன்று அவன் இரக்கம் கொண்டு அனைத்து ஜீவன்களையும் இறைநிலை கொண்ட சிவநிலைக்கு உயர்த்த வேண்டும் என்ற நிலைக்கு யுகமாற்றம் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றானே தவிர அவனுக்கு அவ்வார்த்தையின் மீது கூட பற்றில்லை என்று யாம் உரைக்கின்றோம். சிவசபையில் உரைக்கின்றார்கள். அகத்தியன் உரைத்ததை கேட்டோம்.
ஆனால் விருப்பமில்லாமல் அதனை உரைத்தான். ஏனென்றால் களிமாந்தர்களுக்கு அது புரிய வேண்டும் என்ற நிலைக்காக சிவம் அவா கொண்டிருக்கின்றார். சிவனுக்கு என்னடா அவா என்று அகத்தியன் மறுமுறையே உரைத்தான். ஆனால் அதனை புரியாத மாந்தர்களுக்கு இச்சிவமே உரைக்கின்றோம். சிவம் அவா கொள்ளவில்லை, சிவம் இரக்கம் கொண்டோம். அனைத்து உயிர்களும் சிவநிலையை அடைய வேண்டும், அதற்கு ஒரு உபாய நிலை வேண்டும். அந்நிலைக்கு வாழை சித்தனை தவம் இருக்க வைத்து அவனுக்கு ஆதிகைலாய சிவசூட்சம நூலை கொடுத்து அதன் மூலமாக யுகத்தை மாற்றி கொண்டிருக்கின்றோம். இவையெல்லாம் எங்கள் பேரும் புகழும் நிலைத்திருக்கும் சிவமகா வாழை சித்தன் என்பவனை இவ்வுலகம் போற்றி இருக்கும் என்ற புகழார நிலைகளுக்காக செய்யவில்லை. அதனை செய்வதெல்லாம் ஒரு நிலைக்காக, அனைத்து நிலையும் ஒரு நிலை கொண்ட சிவநிலைக்கு உள்ள அருள்நிலையை பெற வேண்டும் என்ற நிலைக்காக முன்னேற்று நடத்துகின்ற அருள்நிலை யுகமாற்ற நிலை என்று யாம் இதனை உரைத்து, அதுபோல் இந்நிலை யுகமாற்ற நிலையே பெருநிலை. அதற்கு ஆதிகைலாய சிவசூட்சம நூலை பெற்றது பெருநிலை. இன்று அவனே சிவமாக மாறி இருக்கின்ற நிலை. அவ்வாறு இருக்கின்ற சித்தனே இன்று உம்நிலையே உயர்நிலை என்று இருக்க, அந்நிலையின் மீது கூட உமக்கே பற்றில்லாது இருக்க, உம்மை காண்கின்ற மாந்தர்கள் சிவசபையின் மீது மட்டும் எதற்கு பற்று வைக்க வேண்டும் என்று யாம் உரைக்கின்றோம். சிவசபையின் நோக்கத்தின் மீதும் சிவசபையை உள்ளுக்குள் சிவசபையின் நோக்கமாக இருக்கின்ற யுகமாற்ற நிலையை மட்டும் உள்ளுக்குள் ஏற்று நின்று அதனுடைய உயர் நோக்கம் என்ன, அனைத்து ஜீவன்களையும் சிவமாக மாற்ற வேண்டும் என்ற நிலை. அந்நிலையினால் ஒருவன் அதனை செய்தால் அதற்கு பேர் புகழெல்லாம் கிடைக்கும் என்ற நிலையை விட்டுவிட்டு அவன் அதனை செய்தால் அவன் மூலமாக ஒரு சிவனாவது உருவாகி விடமாட்டானா என்று ஒவ்வொரு சீடனும் தம்மை தாரை வார்த்து உம்முடைய பணிதனை செய்கின்ற பொழுது யாம் அவர்களுக்குள் அமர்ந்திருப்போம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். இதனை எதற்கு உரைக்கின்றோம் சிவம் என்றால், காமலோப மத மாச்சரிய அகங்கார நிலைகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்குள் தொடர்பு உள்ளது. அதில் எதன் மீது நீங்கள் ஒன்றினை பிடித்து விட்டால் மற்றது தானாக வந்துவிடும். ஒருவன் காமத்தின் மீது ஆசை என்ற நிலையின் மீது பற்று வைத்தால் அதனை கொண்டால் அது அகங்கார நிலை, கோபம் என்ற நிலையையும் பொறாமை என்ற நிலையையும் மதமாச்சரிய நிலைகள் என்று இருக்கின்ற மற்ற நிலைகளையும் அது கொண்டுவிடும். அதுபோல் ஒருவனுக்கு கோபம் வந்தால் அது மற்ற நிலைகளையும் கொடுத்துவிடும். ஒருவனுக்கு ஒரு நிலையின் மீது மோகம் வந்தால் அதுவும் மற்ற நிலைகளை கொடுத்துவிடும் என்ற நிலைதான். அந்நிலைகளையெல்லாம் விட்டுவிடுங்கள் என்று சிவசபையில் ஒவ்வொரு முறையும் அகத்தியன் உரைத்து கொண்டிருக்கின்றான், சிவமாக உரைத்து கொண்டிருக்கின்றான். சிவசூட்சம நூலாக வாழை சித்தன் ஒவ்வொரு சச்சங்கத்திலும் உரைத்து கொண்டிருக்கின்றான். அதனை இன்று தெளிவுற உரைக்கத்தான் சிவம் தெளிவு நூலில் வந்தமர்ந்தோம். ஒவ்வொரு நிலையையும் யாம் அன்பு கூற எடுத்துரைக்கின்றோம். அன்பு கொண்டு யாவரும் அதனை கேட்டு தங்களை சீர் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சிவத்தின் நோக்கம். அந்நிலையை சித்தனே எடுத்துரைத்து விடுக, உம்நடையிலும் சில உரைகளை உரையாற்றி கொண்டால் அகமகிழ்வோடு இருப்போம் யாம் சிவம் என்று அதனை உரைத்து, சிவசபையை வந்து நாடுகின்ற சீடர்கள் முதலில் தம்மை உயர்த்த வேண்டும் என்று வருகின்றீர். அது ஒன்றும் தவறல்ல. இருந்தபொழுதும் தாம் உயர்ந்தால் தம்மோடு இணைந்த பல ஜீவன்கள் உயர வேண்டும் என்ற பெரும் இரக்க நிலை, அன்பு நிலை கொள்ள வேண்டும். தம்முடைய சந்ததி மட்டும்தான் உயர வேண்டும் என்று ஒரு நிலையாக சுயநல நிலையாக கொண்டிருந்தால் அந்நிலை சிவசபையில் இருந்து ஈடேற எவ்வித ஆசிகளும் கொடுக்கப்படாது, எவ்வித புண்ணியமும் செய்யாது. எத்தனை பெரிய பணிகளை செய்தாலும் என்ற நிலைதனை, ஏன் கிளைச்சபைகளையே பெற்றால் கூட அந்நிலைதான் என்று யாம் உரைத்து, கிளைச்சபைகளை பெறலாம், ஆசான் என்ற நிலையில் அமரலாம், அதன் மூலமாக எமக்கு பேரும் புகழும் கிடைக்கும் என்ற நிலையின் மீது பற்று கொள்ளாது யாம் ஆசானாக அமர்ந்தால் எம்மை நாடி சிலர் வருவார்கள். எமக்கு சிவசூட்சம நூலை சித்தன் கொடுப்பான். சித்தன் கொடுக்கின்ற அந்நூலின் மூலமாக பல நபர்களுக்கு வழிகாட்டலாம். வழிகாட்டினால் அவர்கள் இப்பிரபஞ்சத்தில் வழியில்லா நிலைதனில், அவர்களுக்கு வழி கிடைத்த நிலைதனில் உயர்நிலை கொண்ட எக்காலத்திலும் மனதிற்குள் வழிவராத சிவநிலையை அவர்கள் அடைந்திருப்பார்கள் என்ற நிலையின் மீது மற்ற உயிர்களின் மீது இரக்கம் கொண்டு சிவசபையை கிளைச்சபையாக கேட்டு நெல்லுங்கள். ஆசானாக அமர்வதின் நோக்கம் அதுவே என்று உணர்ந்து அமருங்கள். அற்புதம் அதிசயம் நிகழும். இந்நிலை நிகழ்கின்ற பொழுது இகலோக நிலைகளில்
செய்து கொண்டிருக்கின்றோமே, எம்முடைய குடும்ப நிலைகளுக்காக செல்வத்தை சேகரித்து கொண்டிருக்கின்றோம், எம்முடைய சுற்றத்தார்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம், உளவாடி கொண்டிருக்கின்றோம். இந்நிலையில் ஏதேனும் குற்றம் குறைகள் இருக்குமா என்றால் அது ஒன்றும் தவறல்ல. ஆனால் அவற்றின் மீது பற்று வைக்காது இருங்கள் என்று யாம் உரைக்கின்றோம். பற்றில்லாமல் இருக்கலாம். அன்பென்ற ஒரு நிலையை கொண்டிருக்கின்ற பொழுது அன்பினை ஒருவருக்கு மட்டும் செலுத்தினால் அது பற்றே என்று யாம் உரைக்கின்றோம். அன்பை அனைவருக்கும் செலுத்துங்கள், அரக்கனாக இருந்தாலும் அவனுக்கு அன்பு செலுத்துங்கள் என்று யாம் உரைக்கின்றோம். ஏனென்றால் அரக்கன் மீது அன்பு செலுத்தியதினால்தான் அனைத்து அவதாரங்களும் வந்து அவ்வரக்கனை வதம் செய்தது என்று யாம் உரைக்கின்றோம். ஏனென்றால் அன்று அவதாரம் பூண்டன, ஒவ்வொரு அவதாரங்களையும் பூண்டான் பரந்தாமனும் சிவமும் பூண்டிருக்கின்றோம். அவற்றின் நோக்கமெல்லாம் அகங்காரம் கொண்ட அவ்வான்மா இருக்கின்றதே, அது தம்மையே அகங்காரத்தினால் அழித்து கொண்டிருக்கின்றது. அந்நிலைக்கு அதன் மீது இரக்கம் கொண்டு அதனை இன்று அது அவ்வகங்கார கொண்ட அரக்கனவன் அவன் மட்டும் பாழாக போனால் பரவாயில்ல, ஆனால் பல்வேறு மாந்தர்களையும் உயர்நிலை கொண்டு செல்ல வேண்டும் என்று இருக்கின்ற சித்தர்களையும் வதைத்து கொண்டிருந்ததே. அந்நிலைக்காக பார்த்தோம். இவன் கெட்டது போதாதென்று கூட இருக்கின்ற பல்வேறு நபர்களையெல்லாம் கெடுத்து கொண்டிருக்கின்றான். அவர்களை அண்டாது இருக்கின்றவர்களையும் தேடி சென்று கெடுத்து கொண்டிருக்கின்றான் என்ற நிலை இருக்க, இவனை வதம் செய்தால் இவன் மறுபிறவியில் ஏதும் இவனுக்கு தெரியாது மனிதனாக பிறக்கின்ற பொழுது உயர்நிலை கொண்ட சிவநிலைக்கு அவனை உயர்த்தி விடலாம். அதற்கு பல்வேறு பிறவி நிலைகள் எடுத்தாலும் சரிதான் என்று உயர் நோக்கத்தில் அவற்றின் மீது அன்பு கொண்டுதான் அரக்கனை வதம் செய்தோமே தவிர எங்களுடைய புகழார நிலைகளெல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று பரந்தாமனும் எவ்வவதாரத்தை கொண்டு வந்தும் வதம் செய்யவில்லை. சிவமும் இன்று ஆதிகைலாய சிவசூட்சம நூலை அதற்காக கொடுக்கவில்லை. கொடுத்தது செய்த அவதார நிலைகளெல்லாம் அனைத்து ஜீவ சந்துகளும் உயர்நிலை கொண்ட சிவநிலையை அடைய வேண்டும் என்ற நிலைக்காக, அவற்றின் மீது இரக்கம் கொண்ட நிலைக்காக கொடுத்த நிலை. இதனை தானடா சிவசபையில் மீண்டும் மீண்டும் உரைத்து கொண்டிருக்கின்றோம். இரக்கம் கொள்ளுங்கள், இறை மீது இரக்கம் கொள்ளுங்கள், இறையாக அமர்கின்ற பொழுது இரக்கம் கொண்டு விடலாம் என்ற நிலை உதாரண நிலையாக உரைக்கின்றோம். மிக எளிய நிலை. தாம் மட்டும் உயர வேண்டும் என்ற நிலைக்கு பதிலாக தம்மை சார்ந்திருக்கின்ற அனைவரும் உயர வேண்டும் என்று அது தம்மோடு இணைந்திருக்கின்ற இல்லால் மழலைகள் என்று பல்வேறு நிலை கொண்ட உறவுகளாக இருக்கலாம். ஆனால் அவர்களும் சிவநிலையை அடைய வேண்டும் என்று இரக்கம் உங்களுக்குள் கொள்கின்ற பொழுது அவர்களுடைய உறவு நிலைகளின் மீது உங்களுக்கு பற்று இருக்காது. அவர்களை உயர்த்த வேண்டும். அவ்வாறு உயர்த்துவதற்கு என்ன வழி என்ற நிலையை இன்று சிவசபை சிவமகா வாழை சித்தன் வடிவில் ஆதிகைலாய சிவசூட்சம நூலாய் இருந்து எடுத்து உரைத்து கொண்டிருக்கின்றது. அது அவர்களும் இரக்கம் கொள்ளக்கூடிய அந்நிலைக்கு மாற வேண்டும். அந்நிலைக்கு மாற இன்று சிவமே வழியாக வந்து உரைத்து விட்டோம். இவ்வுரையை கேட்டால் கூட அவர்கள் மாறுவதற்கு அதீத வாய்ப்புகள் இருக்கின்றது என்று யாம் சிவம் அதனை அறிவித்து, அவ்வாறு இருக்கின்ற பொழுது இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறை சபையோடும் இணைந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு பணம் தேவை, பொருள் தேவை. இவ்வாறு வாழ்வதற்கான வாழ்வியல் நெறிக்காக சிலவற்றின் மீது பற்று கொள்ள வேண்டும் என்று தானே இருக்கின்றது. நிச்சயமாக உரைக்கின்றோம். அவை பற்றல்ல. அவையெல்லாம் உங்களுடைய சிவநிலையை அடைவதற்கு தேவையாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அந்நிலையை தாங்கள் மட்டும்தான் அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நிலைதான் இங்கு சரியில்லாத நிலை. உடையை வாங்கி கொடுங்கள், ஆனால் அவ்வுடையை அதிக ஆடம்பர படாலோப நிலைகளில் மட்டும் அணிய வேண்டும். தாம் மட்டும் எம்மை உயர்த்துகின்றவாறு அணிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலை கொள்ளாது. தாமும் அணிய வேண்டும். தம்மை போன்ற பலருக்கு தம்மால் இயன்றவாறு அது போன்ற வேறொரு ஆடைகளை பகிர முடியும் என்று ஒரு நிலை கொண்டு அதனை செய்கின்ற பொழுதெல்லாம் அவையெல்லாம் இரக்க நிலையில் வந்து சமம் செய்து நிற்கும். ஒவ்வொரு உயிர்களின் மீதும் இரக்கம் நிலை கொண்டு இரக்கம் கொண்டிருந்தால் உங்களுக்கு வருகின்ற என்ன நிலையும் அது ஆசை நிலை என்று ஆசை நிலை இல்லை என்று யாம் சிவம் உரைக்கின்றோம். ஒவ்வொருவரும் இரக்கம் கொண்டு விடுங்கள். சிவசபையில் இருந்து உயர்நிலை ஆசிகளாக பல்வேறு நிலைகளில் பல்வேறு தருணங்களில்
உரைத்திருக்கின்றோம். அனைத்தின் நோக்கமும் அன்பென்ற ஒரு நிலை, அவ்வன்பென்ற நிலைதான் இரக்கம் என்று இன்று மாற்றி உரைத்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறாவது புரிந்து கொள்வீர்கள் என்ற நிலைக்காக இன்று அன்பின் வடிவாய் வந்தமர்ந்து ஆனந்தம் கொண்டு உரைத்து கொண்டிருக்கின்றோம். சித்தனே, உம்முடைய யுகமாற்ற நிலை அற்புதமாக நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்நிலையின் மீது நீர் பற்றில்லா நிலைதனில் அதன் மூலமாக பல்வேறு ஜீவன்கள் உயரும் என்ற நிலையின் மீது அன்பு கொண்டு, அவற்றின் மீது அன்பு கொண்டு நீர் செய்கின்ற நிலையினால் யுகமது மாறிக்கொண்டிருக்கின்றது. அற்புதமாக அந்நிலையை இயல்பு நிலையில் செய்ய வருகின்ற மாந்தர்களும் அந்நிலையின் மீது பற்று வைக்காது, அந்நிலை நிகழ்ந்தால் பல்வேறு ஜீவன்கள் உயர்நிலையை அடையுமே என்ற நிலையின் மீது மட்டுமே நோக்கத்தை வைத்து அதன் மூலமாக அவர்கள் மனமது இரக்கம் கொண்டு அவற்றின் மூலமாக எவ்வித பேர் புகழையும் தேடாது அமர்ந்திருக்கின்ற பொழுது பேரும் புகழும் தானாக தேடி வரும். அதனை உதறி நெல்லுங்கள், அதனை என்றும் தம்மோடு இணைத்து கொள்ளாதீர்கள் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். சிவசபையில் கண்டிருக்கின்றோம் சித்தனே, சிவமகா வாழை சித்தனாக அற்புத சிவமாக வந்திருக்கின்றீர் என்றெல்லாம் உம்மை உரைக்கின்ற பொழுது உம்மையே சொந்தம் கொண்டாட வேண்டுமென்று சீடர்கள் கேட்கின்ற வெகுளித்தனமான வேடிக்கைத்தனமான நிலைகளையெல்லாம் கண்டு சிரித்து நகைத்து கொண்டு இருந்தோம். யாமும் பார்வதியும் நகைப்போம். என்ன சிவமகா வாழை சித்தனை தமக்குத்தான் சொந்தம் என்பது போல் மொத்தமாக குத்தகைக்கு எடுத்தது போல் கேட்டு கொண்டிருக்கின்றார்களே என்றெல்லாம் பார்த்து கொண்டிருப்போம். அதனின் நோக்கம் என்னவென்றால், அவர்கள் உம்மீது அதீத பற்று வைத்தால் வேறொரு நாள் நீர் அவர்களோடு உரையாடவில்லை என்றால் அவர்களுக்கு சிவமகா வாழை சித்தன் மீது கோபம் வரும். அதனால்தான் பற்றென்ற நிலைதனை விட்டுவிடுங்கள் என்று உரைக்கின்றோம். சித்தன் மீது எவரும் பற்று வைக்க வேண்டாம், சிவசபையின் மீது பற்று வைக்க வேண்டாம். சிவசபையினுடைய நோக்கத்தின் மீது மட்டும் ஒவ்வொருவரும் நோக்கத்தை வைத்து கொள்ளுங்கள். தம்முள் இரக்க நிலையை கொள்ளுங்கள். அவ்விரக்க நிலையை கொள்வதின் மூலமாக சிவமகா வாழை சித்தன் என்றும் உங்களோடு நீங்காது இருப்பான். அவனுக்கு முதன்மையாக நீங்கள் என்றும் இருப்பீர்கள். அருகில் இருந்தாலும் அகன்று இருந்தாலும் என்ற நிலைதனை சுருக்கமாக எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். உம்மை எமக்கு அகத்தியன் வேண்டும், எமக்கு வாழை சித்தன் வேண்டும், எமக்கு சிவசபை வேண்டும் என்று வேண்டுகின்ற சீடர்களுக்காக சிவம் உரைக்கின்றோம். அவ்வாறு இன்று அகத்தியனை கொடுத்து விடுகின்றோம், மொத்தமாக கொடுத்து விடுகின்றோம். ஆனால் அகத்தியனுக்கு நாளை உங்களை விட உயர்நிலையில் இருக்கின்ற ஒருவன் கிடைத்தால் அங்கு செல்வானாயின் என்ன செய்வீர்கள் என்று யாம் கேட்கின்றோம். எனவே முழுமையாக கேட்பது என்பது எக்காலத்திலும் கூடாது. அது அவா ஆசை என்ற நிலை, மோகம் என்ற நிலை. இந்நிலை வருமாயின் நாளை அகத்தியன் உங்களை விட்டு அகழ்கின்ற பொழுது என்ன நிகழும்? உங்களுக்குள் கோபம் வரும், விரக்தி வரும். அகத்தியன் எவர் மீது பின்பு அப்பணியை செய்ய செல்கின்றானோ அச்சீடனுக்கோ அச்சபைக்கோ கூட அகத்தியன் மீது பற்று இருக்காது. அகத்தியன் கொண்ட அனைத்து ஜீவன்களையும் சிவநிலையை அடைய வைக்க வேண்டும் என்று அகத்தியன் கொண்ட இரக்க நிலையின் மீதுதான் அச்சபைக்கும் அச்சபை சீடர்களுக்கும் நோக்கம் இருக்கும். அதனால் அகத்தியன் அங்கு செல்வான். உடனே உங்களுக்கு கோபமும் பொறாமையும் வந்துவிடும் என்ற நிலை இருக்க எக்காலத்திலும் அதுபோன்ற முட்டாள்தனமான நிலைகளை மட்டும் வேண்டாது இருங்கள் என்று யாம் உரைக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது உயர்நிலை கொண்ட ஆசிகள் அற்புதமாக கிடைக்கும். அகத்தியன் எப்போதும் ஒவ்வொருவருக்குள்ளும் இருப்பான். வாழை சித்தனும் அகமாற இருப்பான். அகத்தியன் இருந்தால் அங்கு வாழை சித்தன் இருப்பான், வாழை சித்தன் இருந்தால் சிவமே அங்கு இருப்போம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். இங்கு எவரும் உயர்ந்தவர்கள் அல்ல, தாழ்ந்தவர்களும் அல்ல. எவரெல்லாம் இரக்கம் கொள்கின்றார்களோ அவர்கள்தான் என்றும் உயர்ந்தவர்கள். அவர் எவ்வளவு உயர்ந்தவர்கள் என்றால் இவ்வீசனாக அமர்வதற்கு உள்ளுக்குள் ஈசனுக்குள் அகம் அமைத்தவர்கள் என்று யாம் உரைக்கின்றோம். ஈசன் அவர்களுக்காக உள்ளுக்குள் அகம் அமைத்திருக்கின்றோம். எவரெல்லாம் அதுபோன்று இரக்க நிலை கொண்டு ஒவ்வொரு ஜீவனும் உயர்நிலை கொண்டு உயர்நிலையாக அவற்றையெல்லாம் சிவநிலைக்கு எவ்வாறாவது செலுத்திவிட வேண்டும் என்று அவற்றின் மீது இரக்கம் எவனெல்லாம் கொண்டிருக்கின்றானோ அவனுக்கெல்லாம் எமக்குள் இடம் இருக்கின்றது சித்தா. அதனால்தான் காட்சிகளாக காண்கின்றோம். சிவத்தை இச்சிவனுக்கு இருக்கின்ற ஜடாமுடி வடிவல்ல,
சிவமகா வாழை சித்தன் வடிவே இன்று சிவவடிவாக காண்பித்து அவனுக்குள் சென்று அனைவரும் ஐக்கியமாகின்ற அற்புத காட்சிகளை எல்லாம் காட்டுகின்றோம். அந்நிலையெல்லாம் எந்நிலையினால் நிகழும் அன்பென்ற ஒரு நிலையினால் அனைவரும் அன்பென்ற ஒரு நிலையினால் உயர்நிலை சிவநிலை இரக்க நிலையை கொள்ள வேண்டும் என்ற நிலைக்கு எவரெல்லாம் தம்மை தயார் செய்கின்றாரோ அவர்களெல்லாம் உமக்குள் அமர்ந்திருப்பார் என்றால் அவரெல்லாம் எமக்குள் அமர்ந்திருக்கின்றார் என்று யாம் உரைக்கின்றோம். அகமயிலோடு வந்தமர்ந்தோம், ஆனந்தம் கொண்டமர்ந்தோம். ஒவ்வொருவரும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற நிலைதனையும் எடுத்துரைத்தோம். எடுத்துரைத்த நிலையினுடைய மிக சுருக்க நிலை என்பது அனைவரும் இரக்கம் என்ற ஒரு நிலையின் மீது நோக்கத்தை வைத்து செய்கின்ற பொழுது அவர்கள் உயர்நிலை கொண்ட ஈசனாக அமர்ந்து விடலாம் என்ற நிலைதான். அதுதான் சிவசபையில் அன்பு கொள்ளுங்கள், அரணாக அமரலாம், சிவனாக அமரலாம், அமரத்துவம் கொண்டு அமரலாம் என்று உரைப்பதின் மிக எளிய நிலை இவ்வுரை நிலையே என்று எடுத்துரைக்க வைத்தவனே இதனைத்தான் அகத்தியன் வெவ்வேறு முறைகளில் உரைத்து கொண்டிருக்கின்றான். இன்று அற்புதமாக எம்மை வந்து நூலில் அமர்ந்து எடுத்துரைக்க ஏடு திறந்தவனே, ஏடு கொடுத்தவனை ஏடுக்குள் எடுத்து வைத்து வாழ்த்த வைத்தவனே, அகமாற வாழ்த்துகின்றோம் உம்மை. வாழை சித்தனாக நீர் செய்கின்ற அரும்பணி அது உயர்ந்து கொண்டிருக்கின்றது. அப்பணி உம்முடைய புகழார நிலைகளை பற்றி உரைப்பதற்கு உமக்கு ஆவா இல்லை. உமக்கு அந்நிலையின் மீது ஆசை இல்லா நிலைதனில் அதனை நீர் செய்து கொண்டிருக்கின்ற நிலையினால்தான் நீர் சிவமகா வாழை சித்தன் என்று சிவமே உமக்கு நாமம் சூட்டினோம். அந்நிலை எக்காலத்திலும் நிலைத்திருக்கும் என்ற நிலைதனை இன்று சிவம் வாக்குறுதியாக அதனை வழங்குகின்றோம். அந்நிலை அதுபோல் எவரெல்லாம் உன்னிலையின் நோக்கத்தை கொண்டிருக்கின்றார்களோ அவர்களும் அவ்வாழை சித்தன் என்ற அருள்நாமத்தை பெற்றவர்களாக வலம் வருவார்கள். அதற்கு முன்பு அவர்கள் உம்மிடமிருந்து அந்நிலை எதுவென்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். சிவசபை உயர்கின்றது. ஒவ்வொரு சீடனும் யாம் உரைத்த உரையினை கேட்டு தமக்குள் இருக்கின்ற ஒவ்வொரு நிலையும் வேறறுக்க போகின்றான் என்ற நிலைதனை சிவம் உணர்ந்திருக்கின்றோம். என் நிலையின் மீதும் பற்று வைக்கக்கூடாது. இதனை செய்தால் இதன் மூலமாக ஒரு நற்செயல் கிடைக்கும். ஒரு நிலையில் ஒரு பொருளை இன்று எமக்கு நான் சென்று வாங்கினால் அப்பொருளை வாங்குவதின் மூலமாக ஒரு செல்வத்தை கொடுப்போம். அச்செல்வத்தை ஒரு விநியோகம் செய்கின்ற வியாபார வணிகன் அவன் பெறுவான். அவன் பெற்றால் அவனோடு பணி செய்கின்றவர்களுக்கு அப்பணத்தை பகிர்ந்து கொடுப்பான். அவர்களுடைய குடும்பம் நன்றாக இருக்கும். அதனை செய்த அவ்வணிகனுடைய குடும்பம் நன்றாக இருக்கும். அக்குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு குழந்தைக்கு உணவு கிடைக்கும். அக்குழந்தை உணவு கிடைத்தால் அது மறு வருடமோ அல்லது சில வருடங்கள் கழித்தோ சிவசபைக்கு வந்து சேரும் என்று தாம் வாங்குகின்ற ஒரு பொருளில் கூட இரக்கம் கொண்டு அப்பொருளை வாங்க வேண்டும். அப்பொருளின் மீது ஆசையோ பற்றோ கொண்டு வாங்கக்கூடாது என்று யாம் உரைக்கின்றோம். அது எத்தனை ஆடம்பர உயர்நிலை கொண்ட விலை உயர்ந்த பொருட்களாக தங்கத்தை கொடுத்து வாங்கக்கூடிய பொருளாக இருந்த பொழுதும் வாங்குங்கள், தவறில்லை. அதை அணியுங்கள், தவறில்லை. அதனை பயன்படுத்துங்கள், தவறில்லை. ஆனால் அவற்றினுடைய உயர் நோக்கம் என்பது அதன் மூலமாக பலர் பயனடைவார்கள் என்ற இரக்க நோக்கத்தோடு அதனை செய்யுங்கள் என்று யாம் உரைக்கின்றோம். அதனை செய்கின்ற பொழுது அனைவருக்குள்ளும் சிவம் இறையாக அமர்ந்திருப்போம். ஒவ்வொருவனையும் இறையாக அமர்த்தி இருப்போம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். பேரானந்தம் கொண்டு சிவசபையில் அமர்ந்திருக்கின்றன பல்வேறு கணங்கள். சூரசம்ஹார நாயகனுடைய அருள் நன்னாளுக்காக அந்நாளுக்கான சூட்சம் நிலைகள் தொடர்ந்து கொண்டிருக்க சூரசம்ஹாரம் அதிவிரைவாக நடந்து கொண்டிருக்கின்றது. சூட்சமத்தில் வருகின்ற எதிர்கணங்களை எல்லாம் நம்முடைய சிவகணங்களெல்லாம் அவற்றை கொன்று குவித்து கொண்டிருக்கின்றன சித்தா. ஏனென்றால் சிவசபையினுடைய இயல்பு நிலை வளர்ச்சியை தடை செய்து கொண்டிருக்கின்றன சில சூட்சம எதிரி கணங்கள். அவற்றையெல்லாம் வேறறுத்து அழித்து கொண்டிருக்கின்றோம். அவற்றை அழிப்பதினால் என்ன நிகழும்? சிவசபை வேல் பகிர்விற்கு பின்பு இயல்பு நிலைதனில் மிக எளிதாக வளர்வதற்கு நல்வழி கிடைத்துவிடும் என்ற நிலைதனை யாம் அகமாற உரைத்து வருகின்ற சிறு சிறு இன்னல் இடர் நிலைகளெல்லாம் வருகின்ற சீடர்களுடைய வினை நிலைகளினால் வந்த பற்றாக்குறை நிலை என்று யாம் சிவம் அதனை உரைத்து அந்நிலையும் சரியாக இருக்கும்.
சிவகூரையையும் சிவச்சோலையையும் கங்கை அவள் இணைத்து நிற்பாள் என்ற அருள் சூட்சம நிலைதனை சித்தனுக்கு புரிகின்றவாறு மட்டும் அதனை எடுத்துரைத்து அகமாற அது நிகழ்த்துகின்ற பொழுது சிவசபையில் என்றும் வளர்ச்சி மட்டும் கிட்டுகின்றவாறு உயர்நிலை தவநிலை ஆற்றலின் மூலமாக கிடைக்கப்பெற்ற அருள்நிலை வளங்களெல்லாம் இயல்பு நிலையில் வரத் தொடங்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே. இதுவே இறுதி சோதனை நிலை தற்சமயத்திற்கு என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழைச்சித்தன் என்ற அருள்நாமம் பெற்றவனே, எந்நாமத்தை உள்ளுக்குள் சூட்சமமாக கொண்டு எந்நாளும் அகத்திய நாமத்தோடு அலைபவனே, அகத்தியனாக அலைபவனே, அகத்தியனுக்கு அருள் உருவாய் நிற்பவனே, உம்மை வாழ்த்துவதில் யாம் சிவம் பேரானந்தம் கொண்டு நிற்கின்ற பொழுது பல்வேறு தேவ சித்தகணங்களெல்லாம் எம்முறையை கேட்டு கொண்டிருக்கின்ற பொழுது இவ்வருஞான உரையை சிவம் வந்து இக்கலிகாலத்தில் களிமாந்தர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டுமா என்று மற்ற கணங்களும் பார்த்து சிரித்து கொண்டும் நகைத்து கொண்டும் இருக்கின்றன. ஆனால் சிவத்தின் உரையை கேட்டு ஆனந்தம் கொண்டிருக்கின்றன. காரணம் என்னவென்றால் சிவனுடைய உரையை கேட்பது மிக அரிய நிலை. அதுபோன்று இதுபோன்ற உயர்நிலை இதுதான் என்பதை சுட்டி காட்டினால் அதற்கு வருகின்ற வினை நிலைகள் அபரிவிதமாக இருக்கும். அவ்வினை நிலைகளினால் பல்வேறு ஆபத்து நிலைகள் ஒருவருக்கு கிடைக்கும் என்ற நிலையை அறிந்த பொழுதும் அந்நிலையை எல்லாம் தாங்குவதற்காக ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற அருள் கேடயமிட்டு அருள் ஆயுதத்தை கொண்டு அவ்வாயுதத்துக்குள்ளிருந்து உயர் ஞான உரையை எடுத்துரைக்கின்ற பொழுது அவ்வுரையை உரைக்க பயன்படுத்துகின்ற சீடர்கள் மூலமாகவும் அச்சீடனுக்கு கொடுத்த ஆதிகைலாய சிவசூட்சம நூலினை கொடுத்த குருவுக்கும் எவ்வித பாதிப்பும் வராது என்ற நிலையில் அருள் ஆயுதமாக ஆதிகைலாய சிவசூட்சம நூல் என்ற பெரும் பாதுகாப்பை கொடுத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஒருவனை உயர்நிலைக்கு ஒரு மானிடன் வழிகாட்டினால் கூட அவன் எவனுக்கு காட்டுகின்றானோ அவனுடைய வினையை அவன் பெற்றுக்கொள்வானாயின் இன்று பிரபஞ்சத்திற்கே உயர்நிலையை காட்ட வேண்டும் என்று இருக்க பிரபஞ்ச வினைகளையெல்லாம் சுமந்து கொண்டிருக்கின்ற சித்தனே, அந்நிலைகளெல்லாம் அகற்றப்பட போகின்றது. அந்நிலை எந்நிலையினால் ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் மூலமாக பல்வேறு சிவனை நாங்கள் உருவாக்குகின்ற பொழுது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, ஒரு அதீத நிலை கொண்ட வினா அது சீடர்களுக்குள் எழும்பியது. நன்மையும் தீமையும் இருந்தால்தானே பிரபஞ்சம் இயங்கும். பிரபஞ்சத்தை சிவமகா வாழைச்சித்தன் முழுமையாக நன்மை கொண்டதாக மாற்றிவிட்டால், அனைவரும் உயர்நிலை கொண்ட சிவமாக மாறிவிட்டால் எவ்வாறு இயங்கும்? ஒரு சூனிய நிலை வந்துவிடாதா? நிச்சயமாக வராது என்று யாம் சிவம் உரைக்கின்றோம். ஏனென்றால் இன்று சிவமகா வாழைச்சித்தன் இவ்வு உலகமதில் அவதாரம் பூண்டிருக்கின்றான். பூண்ட நிலைதனில் அங்கு பிரபஞ்சத்தினுடைய எல்லை நிலைதனில் புதியதொரு பிரபஞ்சம், புதியதொரு அண்டம், புதியதொரு ஜீவ சந்துக்களெல்லாம் வாழ்கின்ற கிரக நிலைகள் உருவாகி கொண்டிருக்கின்றன. இவன் இங்கு அனைத்து புண்ணிய நிலைகளையும் தாரை வார்த்து இவ்வூ உலகத்தை புண்ணிய உலகமாக மாற்றி இவ்வண்டத்தில் இருக்கின்ற பிற கிரகங்களில் இருக்கின்ற அகங்காரம் கொண்ட கலிதனையும் மாற்றி இவ்வாறு இவ்வண்டத்திலேயே பல நிலைகளில் களி இருக்கின்றது அவற்றையெல்லாம் மாற்றி இவன் வேறு அண்டத்திற்கு செல்வதற்குள் அங்கு ஒரு அண்டத்தில் மீண்டும் களி உருவாக தொடங்கிவிடும். இவன் இங்கெல்லாம் சென்று பல்வேறு அண்டங்கள் இருக்கின்றன, எண்ணிலா அண்டங்கள் இருக்கின்றன, சதா சிவனுக்கு கூட தெரியாது எத்தனை அண்டங்கள் இருக்கின்றன என்று. அந்த அளவிற்கு உள்ளுக்குள் பிரபஞ்சங்களுக்குள் பல்வேறு அண்டங்கள் இருக்க பல்வேறு பரிமாணங்கள் இருக்கின்றது. அது வேறு. அவ்வாறு இருக்க ஆதிகைலாய சிவசூட்சம நூல் பல்வேறு நிலைகளாக பிரிக்கப்பட்டு பல்வேறு சீடர்களுக்கு வழங்கப்பட்டு சூட்சமத்திலும் பரிமாணங்கள் தாண்டியும் அவர்களை அழைத்து சென்று நடத்துகின்ற பொழுது புதிதாக உருவாகி கொண்டிருக்கின்ற அண்டங்களில் களி வரும். அங்கு சென்று அவர்கள் அதனை புண்ணிய நிலைக்கு மாற்றுவதற்குள் வேறு புதிய அண்டங்கள் உருவாகி இருக்கும், அவற்றிலும் களி வந்திருக்கும். இவ்வாறு யாம் மாற்றிக்கொண்டே செல்வோம். அங்கு அது உருவாகி மீண்டும் களியாக மாறி அதனையும் மீண்டும் புண்ணிய யுகமாக மாற்றிக்கொண்டே இருப்போம். எனவே இது ஒரு தொடர் சங்கிலியாக நிகழ்ந்து கொண்டிருக்கும். எல்லையற்ற ஆற்றலோடு இதற்கு ஆதியும் அல்ல அந்தமும் அல்ல என்ற நிலையது போல் சென்று கொண்டிருக்கும். ஆனால் இச்சிவ
சிவசபையினுடைய ஆதியாக சிவமகா வாழை சித்தனை இன்று கண்டவர்கள் பெரும் பாக்கியவான்கள் என்று யாம் உரைக்கின்றோம். ஏனென்றால் ஒரு காலத்தில் சிவசபை என்பது சிவமகா வாழை சித்தன் என்றுதான் தெரியும். இதனுடைய ஆதி இங்குதான் அமர்ந்தது என்று கூட மறக்கின்ற அளவிற்கு பல்வேறு சிவமகா வாழை சித்தனுடைய அவதாரம் மாறி 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 பல்வேறு நூலாங்கிய சீடர்கள் வழியாக பல்வேறு அண்டங்களும் பரிமாணங்களும் சென்றிருக்கும். உரைப்பார்கள், இத்தனாவது பரிமாணம், ஒவ்வொரு பரிமாணத்திற்கும் நாமங்கள் உண்டு. இந்த பரிமாணத்தில் எப்பரிமாணத்திற்கு இந்நாமம் என்று உரைத்து இந்நாமம் கொண்ட பரிமாணத்தில் வாழைச்சித்தன் அவதரித்தான். அங்கு இக்காலத்தில் அவதரித்தான். பின்பு அவனை வழிநடத்தியது அகத்தியன். அகத்தியனாக இருந்து சிவம் எம் அன்னை வளர்த்தெடுத்தாள் என்ற நிலையை எல்லாம் எடுத்துரைப்போம். இவ்வாறு வருகின்ற உயர்நிலை கொண்ட புராண கதைகளையெல்லாம் எழுதி கொண்டே இருக்கலாம். ஆனால் ஒரு ஏடை முழுமையாக முடித்து வைத்திருப்போம். இப்பூவுலகமதில் மட்டும் எவ்வாறு கலிதனை முடித்தீர் என்று. ஏனென்றால் அண்ட பிரம்மாண்ட நிலைகளில் இருக்கின்ற கலியையெல்லாம் எவ்வாறு முடித்தீர் என்று எழுதினால் எழுதுவதற்கு ஏடு போதாது. எனவேதான் எழுதா ஏடாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலியினை சிவம் கொடுத்திருக்கின்றோம். அதை யாம் கொடுத்தோம் என்ற நிலைக்கு யாம் எமக்கே கொடுத்து கொண்டோம். எம்முடைய இரக்க நிலைதனை செய்கின்ற ஒரு இறையாளனுக்காக கொடுத்து நின்றோம். இறையாளனே இன்று ஈஸ்வரனாக அமர்ந்திருக்கின்றான். அது சிவமகா வாழை சித்தன் என்ற வாழும் குருவென்று அகமகிழ்வோடு யாம் உரைப்பதில் பேரானந்தம் கொண்டிருக்கின்றோம். நடனம் ஆடி கொண்டிருக்கின்றோம். பிரபஞ்ச நடனம் ஆடி கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு சீடனுக்குள்ளும் இருக்கின்ற இருவேறு நிலைகளை ஆட்டி வைக்கின்ற அற்புத நடனம் ஆடி கொண்டிருக்கின்றோம். அதில் இறுதியில் ஜெயிப்பது நல்நிலை கொண்ட தேவ நடனமே என்று யாம் உரைத்து ஒவ்வொரு சீடனும் உயர்நிலை கொண்ட சித்தனாக மாறியிருப்பான். யாம் உரைத்தது போல் மனமது மடிந்தவர்களாக அனைத்தின் மீதும் இரக்கம் கொண்டவர்களாக உயர்ந்திருப்பார்கள். பல்வேறு நிலைகளை எடுத்துரைக்க வந்திருந்தோம், எடுத்துரைத்து வைத்திருக்கின்றோம். இருந்த பொழுதும் அவற்றினுடைய நோக்கம் ஒவ்வொருவரும் இரக்கம் கொள்ள வேண்டும் என்ற சுருக்க நிலை என்பதை மீண்டும் மீண்டும் உரைக்கின்றோம். அந்நிலையை மட்டும் ஒவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் தமக்குள் நினைத்து கொண்டு எக்காலத்திலும் அந்நிலையில் இருந்து மட்டும் மீண்டு அகன்று விடாது இருக்கின்ற நல் ஆசிகளையும் அகமகிழ்வோடு வழங்கி இருக்கின்றோம். அந்நிலைதனை ஏற்று தமக்குள் அகத்திய ஜோதியை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் ஜோதியாக மாற்றி நின்று அது சிவமகா வாழை சித்தன் என்ற பெரும் ஜோதியாய் வளர்ந்து நின்று யுகமாற்ற நிலைக்கு வந்து நிற்கின்ற சிவ அவதாரமாக ஒவ்வொருவரும் கல்கி அவதார நிலை கொண்டவனாக அறியும் அரணும் இணைந்த அற்புத அவதார நிலை கொண்டவர்களாக மாறி நிற்கின்ற அருள் நிலைதனை நிகழ்த்துகின்ற சித்தனை உம்மை வாழ்த்தி அதுபோன்று நிற்கப் போகின்ற ஒவ்வொரு சீடர்களையும் அகமாற உம்மை வாழ்த்துகின்ற பொழுது அவர்களுக்கான ஆசி நிலைகளையும் அற்புதமாக பகிர வைத்தவனே, பேரானந்தம் கொண்டு உம்மை வாழ்த்தி சிவம் அமரத்தான் நினைக்கின்றோம். ஆனால் அற்புதமான எண்ணங்கள் ஈடேறுகின்றன. ஒவ்வொருவரையும் எவ்வாறு நான் மாற்ற வேண்டுமென்று நானென்ற நிலைதனை விட்டு உம்வடிவில் வந்தமர்ந்தனோ அதுபோல் ஒவ்வொருவரும் மாறிக்கொண்டிருப்பதை கண்டு அகமகிழ்ந்து இருக்கின்றோம். நிச்சயமாக மாறியிருக்கும் ஒவ்வொரு சீடனும் இன்று உம்மோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு சீடனும் மாறியிருப்பான். வருபவன் ஒவ்வொருவனும் சிவசபையில் வந்து நின்று தம் வாய் பொத்தி சிவசபையில் இருக்கின்ற பணிகளை செய்து கொண்டு அப்பணிக்கு எவ்வித பேரும் புகழையும் நினைத்து கொள்ளாது தம்மால் இப்பணிதனை சிறப்பாக செய்ய முடிகின்றது என்று அதன் மீதும் கர்வம் அது கொள்ளாது ஒவ்வொருவனும் அமைதியாக தம்மால் எம்மால் இந்நிலையை செய்ய முடியும், எமக்கு இது ஆற்றலை சித்தன் கொடுத்திருக்கின்றான், சிவம் கொடுத்திருக்கின்றார் என்று அப்பணியை செய்துவிட்டு அதனை சேவையாக செய்துவிட்டு அவற்றிற்கு எவ்வித ஊதியமும் பெறாது அமைதியாக சிவசபையில் இருந்து அருள் ஆசிகளை கேட்டு நல்நிலை கொண்ட சீடர்களாக மாறி நிற்கின்ற நிலையை கண்டிருக்கின்றோம். பின்பு அவர்களே உயர்நிலை கொண்ட ஆசானாக ஆதி கைலாய சிவசூட்சம நூலை சுமந்தவர்களாக அகத்தியனாக மாறி இருப்பதையும் அற்புதமாக கண்டிருக்கின்றோம் என்ற நிலைதனை சிவம் கண்டு அகமகிழ்ந்து எடுத்துரைக்கின்றோம். சித்தனே, வேறும் பல்வேறு நிலை கொண்ட வெவ்வேறு நிலை கொண்ட சிவநிலையில் இருக்கின்ற கணங்களெல்லாம்
எடுத்துரைக்க சிவனையே இன்று ஏவல் செய்கின்றனர். சிவமே இதனை உரைத்தால் அவர்கள் ஆனந்தம் கொள்வார்களே. நாளை இது நடக்கப் போகின்றதே. இச்சீடன் இவ்வாறு உயர்நிலைகளை அடையப் போகின்றானே என்ற நிலைகளையெல்லாம் எடுத்தெடுத்து உரையுங்கள், ஆனந்தம் கொள்வார்கள் என்று உரைக்கின்றோம். ஆனால் அவற்றையெல்லாம் எடுத்துரைத்தால் அவர்கள் அவற்றின் மீது பற்று கொண்டு விடுவார்கள். அவ்வாறு பற்று கொண்டு விட்டால் யாம் இவ்வளவு நேரம் உரைத்ததற்கு பலனில்லாது போகிவிடும் என்ற நிலையினால் அவற்றை உரைக்காது யாம் செல்கின்றோம். சித்தனே, அகமகிழ்வோடு ஒவ்வொருவரும் உயர்நிலையை அடையலாம். இரக்கம் கொள்கின்ற பொழுது ஈசனென்ற உயர்நிலை அது இறைச்சித்தன் வழியாக, சிவமகா வாழச்சித்தன் என்ற ஆசான் வழியாக என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, காத்திருங்கள், ஒவ்வொருவரும் கருணை கொண்டு அமர்ந்திருங்கள். காலங்கள் செல்வதும் தெரியாது, வயதும் ஆகாது. ஆதி இறைநூலை அற்புதமாக உள்ளுக்குள் பெற்று நிற்கலாம். என்றும் அமரனாய் வாழலாம். மார்க்கண்டையன் போல் என்றும் இளமைத்துவம் கொண்டும் வாழலாம். அவை அனைத்திற்கும் யாம் உரைத்தது போல் மனதை ஒரு நிலையாக பற்றில்லா நிலைதனில் இரக்க நிலையோடு இறைநிலையோடு வைத்திருங்கள் என்ற நிலைதான் அனைத்திற்கும் சூட்சம நிலை. அதுதான் ஆதி கற்பமும் அண்ட கற்பமும் இவ்வுலகங்களை ஆளுகின்ற பிரபஞ்ச கற்பமும் அதுதான். தேகத்தை அழியாது நிறுத்துகின்ற அருள்நிலையும் அதுதான். கவனமிட்டு செல்கின்ற அருள்நிலை கொண்ட சூட்சம நிலை கொண்ட ஆற்றலும் அதுதான். எக்காலத்தையும் காணுகின்ற முக்காலத்தை காணுகின்ற அருநிலை ஆற்றலையும் தருவது அவ்விரக்க நிலைதான். எனவே இரக்கம் கொண்டால் மனம் மடிந்திருக்கும். மனம் மடிந்து விட்டால் அனைத்தும் சிவமாகத்தான் உங்களுக்கு தெரியும். நீங்களே சிவமாக மாறி இருப்பீர்கள் என்ற நிலைதனை மிக எளிதாக ஒரு உரையில் எடுத்துரைக்க வைத்தவனே, சிவசபையின் ஒட்டுமொத்த நோக்கத்தையும் சிவத்தையே வந்து அருள்நிலையாக இக்கலியுக மாந்தர்களுக்காக கருணை கொண்டு எடுத்துரைக்க வைத்தவனே, அக்கருணைக்காக உம்மை அகமாற வாழ்த்தி நின்று அமர்கின்றோம். சிவம் கருணாகரனாக. ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழ சித்த திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பாலசித்த சபை திருவடிகள் போற்றி.